தருமபுரி மாவட்டம் மொரப்பூர் அடுத்த போளையம்பள்ளி கிராமத்தில் தெருநாய்கள் கூட்டமாக வந்து ஆடுகளை கடுமையாக தாக்கியதில் 3 ஆடுகள் உயிரிழந்த நிலையில் 2 ஆடுகள் கடுமையாக காயமடைந்துள்ளன. மேலும் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு உரிய நிவாரணத் தொகை மற்றும் இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும், கிராமத்தில் அதிகரித்து வரும் தெருநாய்களை கட்டுப்படுத்த நிரந்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். தெருநாய்கள்லாம் சேர்ந்து ஒரு அஞ்சு நாய் சேர்ந்து மொத்தம் ஒரு 3 ஆட்டை கடிச்சிருச்சு. அது வந்து இறந்துருச்சு. 3 ஆடு, 2 ஆடு வந்து ரொம்ப சீரியஸாக இருக்குது. அதுக்கு ப்ரைவேட்டில் வந்து நாங்கள் இன்ஜெக்ஷன் பண்ணியிருக்கிறோம். அவங்க இந்த ஆட்டவே பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஒன்றும் பெருசாகவும் இல்லை, ஒரு வாழ்வாதாரம் அது அந்த ஆடு மட்டும் தான் வச்சுருந்தாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு 50-60 ரூபா பக்கம் லாஸுங்க. இந்த ஆடு சேர்த்தா அது 1 லட்ச ரூபாய்க்கு மேலே லாஸு. இந்த நாய்ங்க இதுக்கு முன்னே ஞானராஜன்ற ஒரு தம்பி அந்த இதே மாதிரி நாய்ங்க, இந்த நாயான்னு தெரியல, கடிச்சிருக்குது. இங்கே மணி விடுதுன்னு சொல்லிட்டு ஒரு 2 கணுக்குட்டி கடிச்சிருக்குது. தெருநாய் தொல்லை ரொம்ப மோசமாக இருக்குது. அரசாங்கம் வந்து இதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கிறோங்க. செங்கல்பட்டு மாவட்டம் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் 300 பேருந்துகள் புதிய சீரமைப்பு செய்ய நிதி ஒதுக்கி அவை தயாராகி உள்ள நிலையில் கடந்த 4 நாட்களாக பேருந்து நிலையத்தில் 200 பேருந்துகள் தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் எப்போது இந்த புதிய பேருந்துகள் பயன்பாட்டிற்கு துவங்கி வைக்கப்படும் என ஓட்டுநர்கள், நடத்துனர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆகியோர் பெரும் எதிர்பார்ப்புடன் எதிர்பார்த்து கொண்டுள்ளனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருத்துவ சான்று பெறுவதற்கு ரூபாய் 900 லஞ்சம் பெற்ற அரசு மருத்துவர் வெங்கடலட்சுமி என்பவரை வேலூர் லஞ்ச ஒழிப்புத் துறையினர் கையும் களவுமாக பிடித்து அவர் மீது வழக்கு பதிவு செய்து வேலூர் பெண்கள் தனிச்சிறையில் அடைத்துள்ளனர். அக்கிரெட்டிப்புதூர் கிராமத்தைச் சேர்ந்த ரங்கன் என்பவர் அளித்த புகாரின் பேரில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே வீராணம் ஏரி கரையோர நீர்நிலைகளில் உள்ள மரங்களில் வெள்ளை மற்றும் கருப்பு நிற கொக்குகள் உள்ளிட்ட பல்வேறு பறவைகள் மாலை நேரத்தில் வந்து அமர்ந்து செல்வதால் வாகன ஓட்டிகள் மற்றும் கிராம பொதுமக்கள் என பலரும் நின்று ரசித்து வருகின்றனர். மேலும் பறவைகள் வருகை அதிகரித்து சுற்றுப்புறச் சூழல் மேம்பாடு அடைய ஏரிக்கரை பகுதிகளில் அதிக அளவில் மரங்களை நட வேண்டும் என பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். தென்காசி மாவட்டம் புலியரை கிராமத்தில் ஆனந்த் செல்வராஜ் என்பவரின் விவசாய தோட்டத்தில் புகுந்த காட்டு யானை தென்னை மரங்கள் மற்றும் சில மரங்களை சேதப்படுத்தியதால் விவசாயிக்கு கணிசமான இழப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் தொடர்ந்து நடைபெற்று வரும் யானை சேதங்களை தடுக்க வனத்துறை உரிய நடவடிக்கை எடுத்து விவசாயிகளின் பயிர்களையும் உடைமைகளையும் பாதுகாக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் மற்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனி மாவட்டம் சின்னமனூர் அடுத்த வெள்ளையம்மாள்புரம் பகுதியில் அமைந்துள்ள அரசு மாணவிகள் விடுதியில் சார்பு ஆய்வாளர் பாண்டிச்செல்வி தலைமையில் சிங்கப்பெண் அதிரடிப்படையினர் குழந்தைகள் மற்றும் பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலும் குழந்தைகள் மற்றும் பெண்கள் சமூகத்தில் எவ்வாறு விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்றும் தங்களின் சுய பாதுகாப்பு எவ்வளவு முக்கியமானது என்றும் எடுத்துரைத்தார். தேனி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள பளியங்குடி பகுதியில் பள்ளி படிப்பை பாதையில் நிறுத்திய பழங்குடியின மாணவிகளை சிங்கப்பெண் அதிரடிப்படையினர் சார்பு ஆய்வாளர் பாண்டிச்செல்வி தலைமையில் பள்ளியில் மீண்டும் கல்வியை தொடர வழிவகை செய்தனர். மேலும் பள்ளி நிர்வாகத்தின் சார்பில் வாழ்த்துகளும் பாராட்டுகளும் தெரிவிக்கப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே கல்லாறு புனரமைப்பு பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் அப்பகுதியில் உள்ள சாலைகள் புதியதாக போடப்பட்டு வருவதால் சாலையின் நடுவே உள்ள மின்கம்பத்தை அகற்றாமல் சாலை போடப்பட்டதால் விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளதாக தெரிவித்துள்ளனர். மேலும் விபத்துகள் ஏற்படுவதற்கு முன் உடனடியாக மின்கம்பத்தை அகற்ற வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் அரசு தலைமை மருத்துவமனை ரவுண்டானா பகுதியில் நடைபெற்ற போதைப்பொருள் தடுப்பு குறித்து விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் கந்தசாமி கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்த பேரணியில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கிரண் சுருதி, மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் மற்றும் மாணவ படை உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஈரோடு மாவட்டம் தாளவாடி அடுத்த பாரதிபுரம் அரசு ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியின் சார்பில் தலைமை ஆசிரியர் ராஜம்மா தலைமையில் போதைப்பொருள் பயன்பாட்டிற்கு எதிரான விழிப்புணர்வு ஊர்வலம் நடைபெற்றது. இந்த பேரணியில் பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு போதைப் பொருட்களால் ஏற்படும் தீமைகள் மற்றும் உடல்நல பாதிப்புகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையிலான பதாகைகளை கைகளில் ஏந்தி முழக்கங்களை எழுப்பினர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா,
அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.